நல்ல கணவனோட அழகு நம்ம எல்லாரும் நெனச்சிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம சம்பாரிச்சு குடுக்குற காசுல, இல்லன்னா நம்ம அவங்கள எங்கேயாச்சும் வெளிய கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வாங்கி குடுக்குற சாப்பாட்ல, அப்படி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி குடுக்குற ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லி நம்ம நெனச்சிட்ருக்கோம். ஆனா உண்ம அது கிடையாதுங்க. எல்லா கணவன் மனைவியும் சரிதான். சண்டை இல்லாம குடும்பம் கிடையாது. இந்த உலகத்திலேயேங்க எந்த ஒரு குடும்பத்திலயுமே சண்டை இல்லாம கணவன் மனைவி வாழவே இல்லங்க. அதுதான் நிதர்சனமான உண்ம. சரிங்களா? ஆனா, அதே நேரம் பெண்களும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க வந்து ஒரு மிலிட்ரி வுமன் மாரி தான். எந்த நேரம் ஆனாலும் சரி, நம்ம கணவன் கூட சண்டை போடுறதுக்கு அவ்வளோ தயாரா இருப்பாங்க. ஒரு அவங்களுடைய இன்னும் சொல்லப்போனா, அவங்களுடைய ஆயுதமே அவங்களுடைய வார்த்தை தான். அவங்க கிட்ட நம்ம பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால 2 பேர்ல ஒருத்தர்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆம்பள நம்ம தாங்க ஒரு வாட்டி விட்டு குடுத்து போனா தான் என்ன ஆயிறப்போது? கடைசி வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி வரவங்க யாரு? நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் தாங்க. ஆனா, அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு குடுக்கக்கூடிய மரியாதை எதுல இருக்குன்னா, இவ்வளோ தான் சண்டை போட்டாலும், என்னதான் அடிச்சுக்கிட்டாலும், நம்ம வெளி இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போறோம். நம்ம சொந்த பந்தங்க இடமாகட்டும், இல்ல ஒரு வெட்டிங் செரிமனி எங்கேயோ சரி, நம்ம கூட்டிட்டு போறோம். அந்த இடத்துல நம்மளுடைய மனைவிய நம்ம விட்டு குடுக்காம இவங்க தான் எனக்கு எல்லாமே. ஷி இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் நிற்கிறான் பார்த்தீங்களா? அதுதாங்க ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி, நம்ம அந்த மாரியே வாழ நினைப்போம். நமக்கு லைஃப் கண்டிப்பா நல்லபடியா போகும்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.